டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு சிக்கன் ஸ்டால் மட்டும் சொல்லவே அந்த கொலை தொழில் புரியுங்க யார் பண்றாங்க? வெட்டி தொங்க விட்டா வாங்கி திங்கிறீங்கல்ல நீங்க. எலையும் சேர்த்து நக்கு நக்குன்னு நக்குறீங்களடா. கொலை பண்றவங்க கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி. ஐயோ, பெண்கள் அவ்வளவு கிடையாது. எத்தனை வன்கொடுமைகள், பாலியல் கொடுமைகள். எந்திரி லூசு. அம்மா யார கட்டிங்க வந்தா? வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. என்னுடைய இரண்டு பக்கத்திலும் நிறைய படித்த பெண்கள் இருக்கிற நியூ ஜெனரேஷன் விமன் இங்க இருக்காங்க. ஆனா பேச போறது ஆணை பத்தி. இந்த புருஷங்க தொல்லை தாங்க முடியல சார். கிரைண்டர்ல மாவாட்ட சொல்றாங்க, இதுல குழந்தைய வேற பாத்துக்க சொல்றாங்க சார். ஒரே ஒரு மைய கேள்விதான் இந்த ஷோவே. இன்னைக்கு ஆண் சந்தோஷமா இருக்கானா? ஆண் சந்தோஷமா இருக்கானா? பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமான சட்டம். ஆண் கஷ்டப்படுறானா? அவ்வளவுதான். இது ரெண்டு, இந்த குத்துனாலே ஆண் என்ன வாங்குறது நாட்டுக்கு தெரியும். மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரெண்டு ஒப்பீனியன் இருக்கு. ஆம்பளைங்களுக்கு என்னங்க, அவங்க நினைச்சே செய்யலாம், அவங்க விதிச்சதுதான் விதின்னு இருக்கு, அவங்க சொல்றபடிதான் அந்த சமூகமே இயங்குது அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்தை செய்ய? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக நெருக்கடிக்குள்ள ஆண் தன்னுடைய குரலை கூட வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிறார். வாடகை செலவு, கரண்ட் பில் செலவு, பால்கார செலவு, கேஸ் செலவு, எப்படித்தான் அந்த குடும்பம் நடத்துறானுங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இருக்கு. இந்த ரெண்டு தரப்பு தான் இந்த பக்கம் இருக்காங்க. அதான் எல்லாரும் வந்தாச்சுல, சட்டுப்புட்டுன்னு பேசி முடிச்சு விட்டு வீட்டு பக்கம் போய் சேர்ற வழியை பாருங்க. ஆனா ஃப்ரீயா இருக்கான், ஹாப்பியா இருக்கான். ஃப்ரீடம், ஹாப்பினஸ் ஆணுக்கு எப்போதுமே உண்டு. அப்ப நம்ம பிளண்டா நம்புறோம். ஏன் அப்படி சொல்றோம்? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறாங்க. குழந்தை பிறந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தைன்னு சொன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். இன்னைக்குமே ஏன்னா அது பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாது வாழ்க்கையில. ஆனா அந்த புள்ளைய வளர்க்க வாழ்க்கை பூரா நாம படுற பாடு இருக்கே. இவ்வளோ எல்லாம் மாறி இருந்த காலத்துல கூட ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்கும்போது ஆண் குழந்தைன்னு சொல்லும் போது தான் எல்லாரோட முகத்திலுமே சந்தோஷம் வருது. ஆணு கூட அப்பதான் சந்தோஷம் வருது. நம்ம என்ன பொம்பளை பிள்ளைய அடி பத்தி வச்சிருக்கோம்? 4 பேரோட பேசிக்கிட்டு தெரிஞ்சாலும் இவனாவது ஒரு இழிச்ச தலையில வச்சு கட்டிடலாம். ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்க அப்படி பகுத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொன்னதுல கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்தும் உண்டு. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பிறக்குதாங்கிறதுல கூடுதல் சந்தோஷப்படுறாங்க. இழுச்சாங்க ஒரு நாளைக்காவது பெத்த பிள்ளைக்கு குண்டிய கழுவி குளிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். சார், ஜென்ஸ் எப்படின்னா எந்த சிச்சுவேஷனோ அதுல அடாப்ட் ஆயிருவாங்க. தாப்பா போடாட்டா இல்லடா, காலையே முட்டு கொடுத்து முரட்டு தலமா தூக்க விடாதாக்கெல்லாம். அது ஹாப்பி மூடா இருந்தாலும் சரி, சேட் மூடா இருந்தாலும் சரி, ஜென்ஸோட மேஜர் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல அடாப்ட் ஆயிடுவாங்க. எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. சோ அதனால அவங்க ஹாப்பியா இருக்காங்க. ஆண்லாம் அடாப்ட் எல்லாம் ஆக மாட்டான், பெண் தான் ஆக்சுவலா அடாப்ட் ஆவா. நீங்க எல்லாம் சொந்தக்காரங்க மதனியே அப்படி உள்ள போய் உட்காந்து இன்னைக்கும் முருங்கக்காய் குழம்பா ஏன் இப்படி கேக்குற? வேற குழம்பு வைங்கடி, உடம்பு தாங்காது. அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துருப்பான். அந்த டிவி கூட சேனல் மாத்துன்னு சொல்ல முடியாது. சூப்பர். ஆணுக்கெல்லாம் அடாப்ட் ஆக முடியாது. என்ன நீங்க உங்களெல்லாம் நம்பி நாங்க எப்படி வாழ்றதுன்னே தெரியலையே. இந்த பைத்தியக்காரச்சி கல்யாணம் மட்டும் நான் எத்தனை நாளைக்கு போராடுவேன்? இயற்கையாவே அவங்களுக்கு உடல் வலிவு ஜாஸ்தி. பெண்ணா இல்ல பொதுவாகவே அவங்களுக்கு வலிமை ஜாஸ்தி. இது வந்தாலும் அவங்களுக்கு தாங்க முடியும். இரக்க சுபாவம் ரொம்ப கம்மி. எமோஷனல் ஆக மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தாங்க. அந்த பொண்ணு யாரோ ஒரு குல்ஃபி ஐஸ்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. குல்ஃபி ஐஸ்கார கூட மேடம். உடல் பலம் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு உடல் பலம் அதிகம் இருந்து சுதந்திரம் அதிகம் இருந்தும் ஆனா இரக்கம் இல்லங்கறத ஒத்துக்க முடியாது. எரி மருந்தாவது மூட்டை பூச்சி மருந்தாவது எடுத்துட்டு வா. பால் கறந்து கொடுத்தா கிளை சாப்பிட்டு போட்டுட்டு போயிடுது. அதை விட்டுட்டு காலை வச்சு மீதி கழுத்து பிடிச்சி நெருங்கிறீங்க. அத அவங்க இரக்கம் இல்லாத ஆண்கள்னு சொல்லவே முடியாது. பொறுப்பு, கடமை இதெல்லாம் சுமையா அவங்களுக்கு மேல அழுத்திக்கிட்டு தான் இருக்கு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அவங்க செல்ஃபிஷ். அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இரக்கம் காட்டுவாங்க. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தன் வீட்டு பெண்கள் இல்ல தன்னோட குடும்பம்னு சொல்லி வருவாங்க, ரொம்ப இரக்கமா ரொம்ப நல்லா நடந்துப்பாங்க. ஆனா என் வீட்டுக்காரர் என்ன கொத்தடிவ மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான். ஏதோ 3 வேளை சோத்துக்காக காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா வெளியே அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க அந்த இரக்க சுபாவம் போயிடும். சமீபத்தில் நடந்த வெள்ளத்துல உதவி செய்த ஆண்கள்லாம் என்ன செய்ய முடியும்? இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. கொலை பண்றவங்க கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி. ஐயோ, கொலை பண்றதுல கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி வராங்க. பெண்கள் அவ்வளவு கிடையாது. இரக்கம் இல்லாம பண்றது எல்லா வேலைகளுமே ஆண்கள் தான் ஜாஸ்தி. ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா போதும். இரக்கம்லாம் 10 தடவை சொல்லலாம். ஐயா நீ பஞ்சாயத்துல வந்து நான் பஞ்சாயத்துல பேசுறேன். பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் உள்ள ஆண்களுக்கு இரக்கம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படி சொல்ல முடியும்? நீ ஏன் கொலை பண்றது இதுக்கெல்லாம் எதுக்கு போகணும்? பெரிய மனுஷங்க பேசுறப்ப குத்திடுவேன். அப்படித்தான் பேசுவேன். அது தப்பு. இரக்கம் இல்லாம இருக்கவே இல்ல. ஒரு ஆணுக்கு அம்மா இருக்காங்க, மருமக, அக்கா, தங்கச்சி, மனைவி இருக்காங்க. கட்சியான எடுத்துங்க 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். இவ்வளவையும் சூழ்ந்து ஒரு ஆணை சுத்தி இருக்கும்போது அவன் இரக்கம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? எத்தனை வன்கொடுமைகள், பாலியல் கொடுமைகள். ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர்
பண்ணாரா பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. நம்ம அதை இதுக்கு கொண்டு வர முடியாது. பெண் அப்படி சொல்ல போனா உதாரணங்கள் எத்தனையோ பெண்களை நம்ம சொல்லலாம். மெஜாரிட்டி ஆண்கள் தான். சான்ஸ் கிடைச்சா சாக்கடல் கூட உருண்டு பெறுவாங்க. நிறுத்தி என்னப்போ இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம் ஒரு சிக்கன் ஸ்டால் மட்டும் சொல்லவே அந்த கொலை தொழில் புரியுங்க யார் பண்றாங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி 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 விடுவேன். மட்டன் வெட்டுற ஆணும் சமூக சேவை செய்ய மனசு உண்டவனுக்கு. இல்ல சமூக மட்டன் வெட்டுறவனும் குடும்பத்துக்காகத்தான் செய்வான். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். சமூக சேவை தான் செய்வான். சுக்குமல்லி காப்பி விக்கிறான். அவன் குடும்பத்துக்கு 4 பேர் யாராவது இருப்பாங்க. அவங்களுக்காகத்தான் செய்யறான். அவங்கள பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் இவன். ஒரு நிமிஷம், கறிக்கடையில கறி வெற்றவர் இரக்கமற்றவர் அப்படின்னு சொல்லவே அது தப்பு. அது சம்பந்தமே இல்ல. இது ரொம்ப தவறான மனநிலை. இது சாரி. இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம் ஒரு சிக்கன் ஸ்டால் மட்டும் சொல்லவே அந்த கொலை தொழில் புரியுங்க யார் பண்றாங்க? அவன் ரொம்ப சந்தோஷமா செய்யறான். அவன் வெட்டி தொங்க விட்டா வாங்கி திங்கிறீங்கல்ல நீங்க. திங்கும் போது ஒரு எலும்பையும் மிச்சம் வைக்காம இலையும் சேர்த்து நக்கு நக்குன்னு நக்குறீங்களா? வாங்கி சாப்பிடுறது அந்த பாவம் பாக்குறது உங்களுக்கு தோணாதுன்னு சொல்றாங்க. லேடிஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவளுக்கும் அச்சம் மடம் நானும் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். என்னால ஒரு மீனை வந்து துள்ள வெட்டி வீட்டுல சமைக்கவே முடியாது. பிராமீன வீட்டுல வாங்கி அதை உயிரோட வச்சு கல்ல தேய்க்கிறீங்களே, உங்களுக்கு இறக்கமே இல்ல? ஆமா, உன் மூளைக்கு இதெல்லாம் எப்படி ஆட்டுது? நீ மாத்திரம் வக்கீல் இருந்தா வச்சுக்க, ஒரு கேஸ் கூட தோக்காது. men has the deciding authority. ஒரு ஃபேமிலில லேடிஸ் வந்து அதை டிசைட் பண்ண கூட நிம்மதியா விட மாட்டாங்க, குழப்பி விட்டுருவாங்க. தலையை போட்டு பிச்சுக்குவான். அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். என்னோட பர்சனல் லைஃப்லயே நான் சொல்றேன், அங்க திருப்பூர்ல இருந்து தனியா அவருக்கு வேலை இங்க, நாங்க இங்க சென்னையில வந்து இருக்கையில என்ன ஆச்சுன்னா, இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள்ள நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள்ள நுழையுது. 4 நாளைக்கு நல்லா சிரிச்சிட்டு நல்லா அவர் கூட ஹாப்பியா இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் உருன்னு உட்காந்துட்டு இருப்பேன். என்னன்னே தெரியாது, அவர் குழம்பிடுவார். சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். ஓகே என்னாச்சு நோண்டி கேட்டா என்னன்னு பார்த்தா எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். அதை நான் எக்ஸ்பிரஸும் பண்ண மாட்டேன், அப்படியே உட்காந்துருப்பேன். தலையை பிச்சுக்க வைப்பேன், ஆனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். அவரா கண்டுபிடிச்சு நாங்க போகணும்னு நினைக்கிறேன்னா என் மெனக்கெட்டு டிக்கெட் புக் பண்ணி என்ன மறுபடியும் அனுப்பிச்சு, இல்ல அவரே கொண்டு போய் விட்டுட்டு வந்து. அந்த 2 நாளா சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கு. நம்ம ஈஸியா அவங்கள எடுத்துக்க முடியாது. அவங்க சொன்னாங்க அவங்க தான் ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. எதிக்ஸ் மெயின்டைன் பண்றது வந்து கஷ்டம். அவங்களால இருக்க, அதாவது இவங்க வந்து ஜாலியா இருப்பாங்க, வருஷம் குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு, அதாவது ஆண்கள் வந்து எதிக்ஸ் வந்து இல்லாம ஃபாலோ பண்றதுலாம் இல்ல, ஜாலியா எப்படி வேணா இருக்கலாம். வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே, யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐ எம் வெரி ஹாப்பி. ஹூ வில் பி கொஸ்டினிங் மீ? என்ன யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். வீடு ஒழுகுனா நம்ம செய்வோம். அந்த வீட்டை ஒழுகுது நீங்க என்ன பார்க்காம இருக்கீங்க? நம்ம வீட்டுல உள்ள ஆணையோ அப்பாவையோ மகனையோ புருஷனையோ தான் திட்டுவோம். உங்களுக்கு பொறுப்பும் அவனுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? இப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அதை பெரும்பான்மையா நினைக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரும்பான்மை இல்ல. நாங்க சொல்றது பெரும்பான்மையா இருக்குன்றத நாங்க சொல்றோம். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன். நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டா புரியும்படியா சொல்லு. பெரும்பான்மை ஆண்கள் எத்திக்ஸ பத்தி கவலைப்படுறதுல நீங்க சொல்றீங்களா? உனக்கு சொல்லாம வேற யாருக்கு தான் சொல்ல போறேன்? வா சொல்றேன். பெரும்பான்மை ஆண்கள் ஒழுக்கத்தை பத்தி கவலைப்படாம இருந்தா நம்ம இவ்வளவு சுதந்திரமாவோ நல்லாவோ உலக முடியாது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறேன். பெண்கள் சுதந்திரமா இருக்கிறதுனால அதுக்கு அர்த்தம் அது கிடையாதுமா. ஒழுக்கம்ங்கிறது எல்லாத்தையும் அடங்கும். சார் பஸ்ல யாரும் உரசிட்டு போறதே இல்லையா? இங்க அரிக்குதா? அப்புறம் ஏன் எம்எல்ஏ வந்து சொல்றீங்க? கண்டக்டர் இவரை கொஞ்சம் கம்பி கிட்ட அழைச்சிட்டு போங்க. நடக்குது, இன்னமும் நடக்குது. பஸ்ல போறவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். பஸ்ல என் கூட ஒரு கிழவன் 60 வயசு இருக்கும். என்னமா சொல்லு விடுறா. அவன் விடுற சொல்லுல பஸ்ஸே கப்பல் மாதிரி மிதக்க ஆரம்பிச்சுடுது. அப்பதான் தெரியும் அந்த ஒழுக்கம் என்னன்னு. நைட்ல தனியா டிராவல் பண்ணி பாருங்க, நம்மள எப்படி பாக்குறான்னு தெரியும். அதே பிகர நாத்தியம்ம காலைல நைட்டியோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னு பாருங்க, அவங்க அம்மா வயசுல இருக்காங்க. அவங்களுக்கு வேணா அது நடந்திருக்கலாம், எனக்கு நடந்திருக்கு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குனே வருவாங்க. பொறுக்கி பசங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வயசு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ம நின்னோம், லாஸ்ட் வீக் நம்மள சுத்தி ஒரு 4 பேர் வருவான். ஏய், 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம தானே லைட்ட பூரா ஆஃப் பண்ணிட்டு ஒரு குவார்டர் போட்டு குப்பரப்படுத்திருக்கேன். ஆன் வந்து ஐ திங்க் ஹிஸ் ஷீல்டட் ஃப்ரம் ஸ்டில் பீயிங் ஷீல்டட் ஃப்ரம் ஆல் தி திங்ஸ் லைக் போய் தொலை. அதாவதுனே அவனுக்கு இன்னுமே வந்து ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபன், அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கறனால அந்த சேட்னஸோ என்ன சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்க, ஓசி குடிக்கலைற. அது ஒரு தடுப்பு மாதிரி செய்யறாங்க. சோ இட் இஸ் நாட் ரீச்சிங் ஹிம். ஹி ஸ்டில் ஹேப்பி. அவனுக்கு சோகம் வந்தா கூட வடிகால் தேடிக்கிற முறைகள் ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க?
என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? நான் சொல்றது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கலாம், பட் திஸ் ஜெனரேஷன் women want to be more romantic. ஒரு ஆண் வந்து நல்ல ரொமான்டிக் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குறைஞ்சது 1000 வருஷமாவது ஒன்னா வாழணும்டா. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நம்ம காலத்துல நம்ம அம்மா வந்து அப்படி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பார்த்தது இல்ல. ஆனா இப்போ ஒரு பெண் என்ன எதிர்பார்க்கறா, வரும்போது ஹஸ்பண்ட் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு ஹக் கொடுக்கணும். ஓஹோ கிஸ்ஸா, எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பவே சரித்திரமே முடிஞ்சு போச்சு, நினைச்சு கூட பாக்கடா நீ. வந்து ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கணும். இப்படி நம்மள வந்து சினிமாத்தனமா சினிமாட்டிக்கா நம்மள உலகம் மாத்திடுச்சு. women expecting too much of romance today. ஆணுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கு. எதுக்காக 4 குழந்தை பத்த கிளவியில போய் கெஞ்சணும் கொஞ்சணும், அதானே. Some of them they are enjoying. ஹைலி ரொமான்டிசைஸ்டு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. எக்ஸ்டர்னல் பிரஷர்னால பெண் அந்த கற்பனைக்குள்ள இருக்கிறா. நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள, அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். இது ஆணை தொந்தரவு பண்ணுது. ஆண் திணறான். கண்டிப்பா திணறாங்க தான் சார். ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா திணறாங்க. ஏன்னா அவங்களால இத ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. இந்த இது நம்ம வீட்லயே இருக்கோம், நிறைய மீடியாஸ் பாக்குறோம். அவன் அத பண்ணான், இவன் இத பண்ணான்னு டிவில பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லவ் பண்றாங்களே, நான் லவ் பண்ணா என்ன தப்புன்னு தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன். என்ன ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அவன் வந்தோட ஹக் பண்ணா கிஸ் பண்ணானா டிவில பாக்குறதெல்லாம் நமக்கு பிராக்டிகலுக்கு செட் ஆகாது சார். டிவி வேற, பிராக்டிகல் வேற. எனக்கு வேண்டியதில்ல 8 மணி நேரம் தூக்கம், பூ போல 4 இட்லி புதினா சட்னி, அது போதும் சார் எனக்கு. மீடியாஸ் நிறைய ஆயாச்சு. அதுதான் ரீசன்லாம் சொல்லிட்டாங்க. அவேர்னஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பிரஷர் கிடையாது, இது வந்து ஒரு விதமான எதிர்பார்ப்பு. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஏன் சார் உங்க வைஃப் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுக்கு பிரஷர்னா அப்புறம் அது என்ன சார் லைஃப்? அடப்புவங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? இந்த ஆள் இத்தனை நாள் இப்படி இல்லையே, இப்ப புதுசா என்ன லவ் யூ மெசேஜ் அனுப்புறாங்க. போதையில கீதையில ஒண்ணும் உளரலையே. என்ன எல்லா நேரமும் அப்படியே இருப்பாங்க. men actually really confused. அதுதான் அவங்க சுத்தி வளைச்சு வர்றாங்க. how to impress romantically. ஏன் 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 இந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? இப்போ நீங்க என்ன பண்ணாலும் அவங்க டிசாட்டிஸ்ஃபைடா ஒரு பெரிய ரொமான்டிக்கா ஒன்னு பண்றான். அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. இவங்களுடைய விமனுடைய லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் அவங்க ஒரு போட்டோ வாழ்க்கை எதிர்பார்க்கறாங்க. மொத்தத்துல பொண்டாட்டிங்கள அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்தணும். இல்ல உண்மைதான். ஆக்சுவலா ஆணுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் பிடிக்காது. தெரியாதுல இல்ல, ஆக்சுவலா பிடிக்காது. நானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கோங்க டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னேன். சோறு சோறு 12 மணிக்கு ரிங்கு மாட்டி விடுறது, அப்புறமா கேண்டில் ஊத்திட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது. ஆனா செய்ய வேண்டியது வழி இல்லாம செய்யறதுமா. அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? சினிமால காட்டுற மாதிரி அது ஒரு சீன். அவருமே அவர் வாழ்க்கையில பொண்டாட்டி 12 மணிக்கு பர்த்டே கேக் வெட்டு வரான்னு தெரியாது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குமா? 30 வயசுல கல்யாணம் பண்ணுவீங்க, 40 வயசுல அவருக்கு தொப்பை வந்துரும், முன்னால வழுக்க விழுந்துரும், கொஞ்சம் அசட்டையா இருப்பாரு. இழுத்து மூச்சு விட முடியல, சில நேரத்துல கண்ணை இருட்டிக்கிட்டே வருது மாப்பிள்ள. பேசிட்டு காதுல விழுகாது, அப்படிதான் இருப்பாரு. அவ்வளவுதான் மனுஷன். நீங்க அவனை எப்போதுமே அரவிந்த் சாமி மாதிரி அப்படி இருக்க முடியாது. எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. மென் வந்து பேசிக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆக மாட்டாங்க எந்த விஷயத்துக்கும். ரொம்ப ஜாலியா எடுத்துப்பாங்க எல்லாத்துலயும். அப்புறம் அவங்களுக்கு இமேஜினேஷன் பவர் வந்து ஹையா, சோ அதனால அவங்க ஸ்ட்ரெஸ் அவுட் ஆக மாட்டாங்க. சோ தே ஆர் மைண்ட் ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ, அதனால அவங்க ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இந்த பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. இந்த ஒரு வேலிட் ரீசனுக்காக நான் ஒரு ஆணாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். கேட்டில் நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. எனக்கு ஆணா பிறக்கணும்னு ஆசை எல்லாம் கிடையாது, சேலஞ்சிங்கே கிடையாது. சோ அதனால அந்த இதுல வேண்டாம். அது ஒரு போரிங் லைஃப். எந்திரி லூசு. ஆமா யார கட்டிங்க வந்தா? யார கட்டிங்க அடிக்க வந்தா? சோ இந்த ட்ரெடிஷனல் போய் ஆன் லைஃப்ல எந்த சேலஞ்சிங் இல்ல, போரிங் லைஃப். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு, சமுதாய கட்டமைப்பு, அவங்களுக்கான கட்டமைப்பு, அதுல வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு உமனுக்குள்ள சேலஞ்சஸ் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பாரு பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கிறது ஒண்ணுதான், அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. சேலஞ்சஸ் இருந்தாதான் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். என்னைக்கு நான் வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும், அதை மீறி நான் வெளியில வரேன், அதை சாதிச்சுட்டு வெளியில வரேன், அப்பதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, men are very emotionally vulnerable. அவங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இமோஷன் ஆகக்கூடியது அவங்களுக்கு தான். ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்கியா? இந்த டிஃபனை நாய் கூட சாப்பிடாது, நீங்க சாப்பிடலாம். அண்ட் அவங்க சொன்னாங்க ரொம்ப ஃப்ரீ மைண்டா இருக்காங்க. பெண் ஆண்கள்லாம் வந்து எதுவுமே டேக் இட் ஈஸின்னு எடுத்துப்பாங்க. காலையில ஒரு பிரச்சனை அது காலை உணவு, மதியம் ஒரு பிரச்சனை அது மதிய உணவு, ராத்திரி ஒரு பிரச்சனை அது இரவு உணவு. இந்த ஃப்ரீ மைண்டா இருக்கிறது அப்படின்றதே ஆண்களுக்கு இல்ல. அது வேணா வெளித்தோற்றமா இருக்கலாம். எல்லாம் பழகிருச்சுடா.
இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. பட் தேர் வெரி ஸ்ட்ரெஸ்ட். அண்ட் ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் வருதுன்னா தேர் வெரி அவங்க ரொம்ப பயந்து உள்ளுக்குள்ளே பயம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆண் மனசுல. எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன் என்னடா செய்யறது அப்படின்னு. ஏன்னா என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன ஆக போகுது, நம்ம லைஃப்ல நம்ம கூட ஒரு பொண்ணு இருக்கு, நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இது குழந்தையாடி இது குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கேன், இத பாத்துட்டு போற எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்படின்ற ஒரு பயத்திலேயே அவன் ஸ்ட்ரெஸ் ஆகுறான். வாழ்க்கையில எப்படி வீடு கட்டுறோமா, அது பண்றோமா, பணம் பத்துமா, எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. ஆண் மீது உங்களுக்கு என்ன கோபம்? ஆண் மனதில இருந்து செக் பண்ணி சொல்லுங்க. டக்கு 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 டக்குன்னு சொல்லுங்க. அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அது வந்து ஆண் வர்க்கத்தோட ஆளுமை ஜாஸ்தி சார். அவங்களுக்கு எந்த கோவம் வந்தாலும் உடனே பெண்கள் மேல காட்டலாம். சும்மா அவளை கூப்பிட்டு ஓங்கி ஒரு அப்பா பண்ணும். அவங்க என்ன தப்பு செஞ்சாலுமே அந்த குற்றத்தை வீட்டுல இருக்கவங்க மேலதான் அதை கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. மொத்தத்துல புருஷனுங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால அடிச்சுதான் திருத்தணும். இப்போ ஒரு கார் ஓட்டினா கூட ஹஸ்பண்ட் டிரைவ் பண்ணா நம்ம ஒய்ஃப் எல்லாம் வாய முடின்னு போவோம். ஆனா ஒய்ஃப் டிரைவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏன் பிரேக் அப்படி போட்ட, ஏன் லெஃப்ட்ல போல, ஏன் ரைட்ல, இப்படி குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும், அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம். ஓகே, வேற செல்ஃப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. லைக் நெயில் க்ரூம் பண்றதுல இருந்து ஒரு கேரட் இதுக்கெல்லாம ஆம்பளை மேலக்கும் பக்கத்துல ஒருத்தன் வாந்தி எடுத்தாலும் அரை பிளேட் பிரியாணி நாங்க அழுங்காம திம்போம். நாங்க 20 பேரு ஒரே கக்கூச யூஸ் பண்ணுவோம். ஏன் ஆண் மேல உங்களுக்கு கோபம்? என்னதான் ஒரு பெண் வந்து ஈக்குவலா ஒரு மென்னுக்கு இருந்தாலும் எந்திரிக்கும் போதெல்லாம் கொட்டுறது, எந்திரிக்க கொட்டி 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 நீ இருக்க வேண்டிய இடம் சமையல் கடன் அவங்கள கழுத்து பிடிச்சு உள்ள தள்ளிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவன், துணி துவைக்கிறவன். நீ இவ்வளவுதான், உன்னால இதுக்கு மேல முடியாது. ஆப்வியஸ்லி அவங்களாலயும் முடியாது. ஆனா உன்னால முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எப்பவுமே முன்னிறுத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் பயம் இருக்கும். தப்பி தவறி வெளியே போய் 10-5 சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல ஒரு திமிராவே இருப்பாங்க. அதனால எனக்கு பிடிக்காது. ஓகே, சட்டையரா கரெக்டா சொல்லுங்க. உன்னாலே முடியாது, ஆனா நீ என்னால முடியாது சொல்ல. சார் அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையும் இருக்கு. பல விதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சொல்லியும் பார்க்கணும். அதே மாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய்.